ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் கடைசியாக பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸ் என்னென்ன, நம்ம அந்த ஸ்டாக்ஸை ஏன் கவனத்தில் எடுக்கணும்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நான் பேசிட்டு வரேன். உங்களுக்கும் அந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ ஃபியூச்சரில் வர வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இன்ஸ்டன்ட் அலர்ட்ஸுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். QR கோடையும் போடுறேன், அதை ஸ்கேன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருந்தால் லைக் பண்ணுங்க, தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஏதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நோட்டீஸ் பண்றீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேசலாம். அதே மாதிரி இந்த வீடியோல என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல பார்க்குற ஸ்டாக்ஸை பத்தின உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காசை உள்ள போடுங்க. தேவைன்னா உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசரையும் கன்சல்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம இப்ப பேசுற ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரேட்ஸ் அதில் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் பற்றி ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும். முதலாவது நம்ம பார்க்குற ஸ்டாக் ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தோம்னா 945 ரூபாயிலிருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இந்த ஸ்டாக் இருக்குது. இந்த இடத்துல 947 தொடங்கி ஒரு தடவை 596 சப்போர்ட் எடுத்து கொஞ்ச நாள் அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம்னா இது எவ்வளோ தூரம் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் டச் பண்ற டைம்ல எல்லாம் நிறைய செல்லிங் நடந்திருக்கு. பட் இப்போ 2021 மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுது. இது பிரேக் அவுட் பண்ற பிரைஸ் 379. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். இந்த ஸ்டாக்ல உள்ள ரெட் ஃபிளாக் என்னன்னா, இந்த ஸ்டாக் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அதே டைம்ல 200 EMAக்கு கீழேயும் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த 200 EMA டச் பண்ற நேரம் நிறைய செல்லிங் நடக்கலாம். அதே நேரம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. அந்த இடத்துல தான் கரெக்டா 200 EMA மீட் ஆகும். ஸோ இந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். மற்றபடி இதனுடைய ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றதுக்காக மேல வராது அப்படின்றது அர்த்தம் இல்ல. இப்போ 389 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ். அடுத்த ஸ்டாக் பஞ்சாப் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க 114 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரைக்கும் கீழே விழுந்துட்டு அதுல இருந்து 1900 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்ப கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 2021 கிரியேட் பண்ணிட்டு வந்த ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸையும் இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4. ஸோ இது பிரேக் அவுட் பண்ணி 2 நாள் ஆச்சு. பட் சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ரீடெஸ்டும் பண்ணிருக்கு. இந்த இடத்த பாருங்க, உங்களுக்கு ரீடெஸ்ட் எப்படின்னு தெளிவா புரியும். இப்போ இந்த ஸ்டாக் 1000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்மளுடைய கவனத்தில் எடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்டும் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. பஞ்சாப் கெமிக்கல்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற ஸ்டாக் ருச்சிரா பேப்பர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் 20 ரூபாயில இருந்து 5 ரூபாய் வரைக்கும் விழுந்துட்டு அதுல இருந்து 200 ரூபாய் போயிட்டு மறுபடியும் 24 ரூபாய் விழுந்துட்டு இப்போ 116 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. பாருங்க, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பாருங்க, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஒன்று இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் இருக்கு. இதை டெய்லி கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ இப்போ நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போ 116 ரூபாயில இருக்கு. ஸ்விங் லோவும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. EMAக்கு மேலேயும் இருக்கு. சோ இதை கண்டிப்பா நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். என்னன்னா, இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணேன்னா பாருங்க, இந்த இடத்துல நான் ரேயை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணேன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தையும் இந்த ஸ்டாக்ல வந்து கவனிங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ரே ஒன்று இருக்கு. மறுபடியும் நான் இதை டே கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்க, நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் 16% இருக்கு. அப்ப இந்த 16% மோஸ்ட் லைக்லி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த ஏரியால இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணதும் என்ன நடக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா அவதானிக்கணும். பாருங்க, பிரைஸ் இப்படியே வந்து இந்த இடத்துல நமக்கு நிறைய செல்லிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் மேபி இந்த ட்ரெண்ட் லைனையும் இது பிரேக் பண்ணுச்சுன்னா ரொம்ப பெரிய மூவ் ஒன்று கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வைங்க. இப்போ 116 ரூபாயில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ருச்சிரா பேப்பர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற ஸ்டாக் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தோம்னா 99 இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட 6 ரூபாய்க்கு தொடங்கின ஸ்டாக் அதுல இருந்து 630 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 500 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மே மாசத்துல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா ரீடெஸ்டும் பண்ணிருக்கு.
பண்ணிருக்கு. இந்த ஸ்டாக்குடைய டார்கெட்டும் பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கவனத்தில் எடுக்கணும். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அதுல இருந்து ரொம்ப பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனிவே இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய கவனத்தில் எடுக்கலாம். இப்போ 500 ரூபாயில தான் இருக்கு. ரீடெஸ்டும் பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. பாருங்க இந்த இடத்துலயும் நிறைய சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல ஒரு மேஜரான சப்போர்ட் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அடுத்து இந்த இடத்துலயும் சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் கிட்ட தான் வாங்குறோம். அந்த விஷயத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. சப்போர்ட்னா என்னன்னா இந்த பாயிண்ட் வந்ததும் நிறைய பேர் வாங்குறாங்க. அதாவது 470 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக் வந்ததும் அந்த இடத்துல நிறைய பேர் வாங்குறாங்க. பிரைஸ் மறுபடியும் மேல போகுது. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. பிரைஸ் அந்த பாயிண்ட்ல இருந்து மேல போகுது. 200 EMA கீழே தான் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸும் மேல இருக்கு. ஸோ இந்த விஷயத்தையும் கவனிங்க. இப்போ சப்போர்ட்ல இருந்து மேல போயிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பா டச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய அளவு மூவ் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர். அடுத்ததான் நம்ம பார்க்குற கம்பெனி கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த கம்பெனி பாருங்க 1400 ரூபாயில தொடங்கி அதுல இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 2400 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 2022ல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைனையும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்து இந்த இடத்துல ஒன்று இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ ஃபைனலி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து 2 நாள் ஆச்சு. பட் சக்சஸ்ஃபுல்லா ரீடெஸ்டும் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பாருங்க ரீடெஸ்டும் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணணும். இப்போ 2400 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கலாம். பட் ஆல்ரெடி இதே மாதிரி அதிகமான பிரேக் அவுட் ஸ்டாக்கும் நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு இந்த ஃபைசர் பாருங்க நம்ம பிரேக் அவுட் பார்த்தது இந்த பிரைஸ்ல கிட்டத்தட்ட 3800 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் பிரேக் அவுட் பார்த்தோம். இப்போ 4000 ரூபாய் பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதே நேரம் ஹையர் ஹையும் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் பிரைஸ் அதிகம்ன்றதுனால அது மூவ்மெண்ட் கொடுக்காது அப்படின்றது அர்த்தம் இல்லை. பட் பிகினர்ஸ் கொஞ்சம் பார்த்து கை வைக்கணும். ஏன்னா ஸ்டாக் பிரைஸ் அதிகம்ன்றதுனால நிறைய பேரால் என்டர் ஆக முடியாது. பட் கண்டிப்பா நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வைக்கலாம். அப்படி வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சோம்னா தான் ஃபியூச்சர்ல அது என்ன மாதிரி மூவ் கொடுக்குது அப்படின்றத நம்மளால கவனிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்குற ஸ்டாக் ஹெமிஸ்ஃபயர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க 98 ரூபாயில இருந்து 55 ரூபாய் வரைக்கும் விழுந்துட்டு அதுல இருந்து 196 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்ப கிட்டத்தட்ட 113 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 2021ல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை நமக்கு பிரேக் பண்ணிருக்கு. பாருங்க இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப ப்ராப்பரா பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ரீடெஸ்டும் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் கவனத்தில் எடுங்க. இதனுடைய ஸ்டாக் பிரைஸ் 113 ரூபாயில தான் இருக்கு. ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். பாருங்க இந்த இடத்துல நிறைய ரீடெஸ்டும் பண்ணிருக்கு. ஸ்விங் லோவும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. 200 EMA சப்போர்ட்டுக்கு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. ஹெமிஸ்ஃபயர் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்ததான் நம்ம பார்க்குற ஸ்டாக் ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க 82 ரூபாயில இருந்து இப்போ 7 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரம் ஜனவரியிலேருந்து கிரியேட் பண்ணிட்டு வந்த ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ ஃபைனலி பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இந்த ஸ்டாக்ல உள்ள ரெட் ஃபிளாக் என்னன்னா பாருங்க இது ரொம்ப நாளா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருந்துட்டு இருக்கு. அதனால இதனுடைய ஸ்டாக் பிரைஸ் மேல போகாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. இப்போ 7 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு 9 ரூபாயில ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்னும் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி அந்த 9 ரூபியை டச் பண்ணதும் அந்த இடத்துல இருந்து செல்லிங் நடந்திருக்கு. மேபி மறுபடியும் இந்த இடத்துல செல்லிங் நடக்கலாம். ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நான் இப்போ மந்த்லி சார்ட்ல இருக்கேன். மறுபடியும் டெய்லி சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பாருங்க இந்த 9 ரூபா 10 ரூபா போனதும் அந்த பாயிண்ட்ல இருந்து மேஜரா செல்லிங் நடந்திருக்கு. மறுபடியும் அதனுடைய ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. ஆல்ரெடி 2 தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. அதே நேரம் நமக்கு இது இன்னொரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டு வருது. இது என்ன பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேபி இதை கம்ப்ளீட் பண்றதுக்கே 10 ரூபா வரைக்கும் வந்து டச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அப்படி 10 ரூபா வரைக்கும் டச் பண்ணாலே நமக்கு அதுல 21% கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ். அடுத்தது நம்ம பார்க்குற ஸ்டாக் JSW எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க 103 ரூபாயில தொடங்கி அதுல இருந்து 33 ரூபாய் வரைக்கும் விழுந்துட்டு அதுல இருந்து 400 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 330 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 2021ல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனையும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ ப்ராப்பரா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்மளுடைய கவனத்தில் எடுக்கணும். இப்போ இது வந்து 330 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தடுத்த டார்கெட் 370 ரூபாயிலையும் அதே மாதிரி 400 ரூபாயில இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் கவனத்தில் எடுங்க. இன்னையில இருந்து பார்த்தாலுமே மோர் தென் 20% இருக்கு. அதே நேரம் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ கண்டிப்பா கவனத்தில் எடுக்கலாம். JSW எனர்ஜி. அடுத்து நம்ம பார்க்குற ஸ்டாக் KRBL. ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க 5 ரூபாயில இருந்து 660 ரூபாய் வரைக்கும் போயிட்டு அதுல இருந்து 90 ரூபாய்க்கு விழுந்துட்டு இப்போ 412 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு ஆல்ரெடி ஒரு பெட்டர் என்ட்ரி பாயிண்ட் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பெட்டர் என்ட்ரி பாயிண்ட் இருந்திருக்கு. பாருங்க இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. கொடுத்து இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு ட்ரெண்ட் லைனையும் இப்போ பிரேக் அவுட் பண்ணிருக்கு.
பண்ணிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க, இதை டெய்லி கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 1 2 3. ஸோ இப்படியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ 412 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதையும் ஒரு என்ட்ரி பாயிண்டா வேணா யூஸ் பண்ணலாம். KRBL லிமிடெட் இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்குற ஸ்டாக் SEPC. ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க 2014 இருந்து கிரியேட் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது. நம்ம இப்போ மந்த்லி சார்ட்ல இருக்கோம். இதை நான் அப்படியே டெய்லி சார்ட் கன்வெர்ட் பண்றேன். பாருங்க இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்மளுடைய கவனத்தில் எடுக்கலாம். 14 ரூபாயில இருக்கு, பிரேக் அவுட் பண்ணிருக்கு, ரீடெஸ்டும் பண்ணிருக்கு, ஸ்விங்லவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் கண்டிப்பாக உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. ஒரு லாங் டர்ம் பர்பஸ்க்காக வச்சுக்காதீங்க, ஒரு ஷார்ட் டர்ம் கெயின்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 18 ரூபாயில இருக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 20% இருக்கு. ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை அவதானத்தில் எடுங்க. அடுத்ததா சில்லி மாங்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க 2022 இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனை நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இது பிரேக் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சு. பட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அடுத்ததா இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது ஜூலை 20ஆம் தேதியே பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் பண்ணி அதுல இருந்து 20 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பிரேக் அவுட் பண்ற டைம்ல அது 16 ரூபாயில இருந்திருக்கு. அதுல இருந்து 20% ஆல்ரெடி மூவ் கொடுத்துருச்சு. ஆனா இந்த 200 EMA வந்து டச் பண்ணதும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். இதனால தான் நம்ம EMA-யும் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்றோம். ஸோ நம்ம இந்த EMA ஒரு டார்கெட் ஏரியாவா வச்சிருந்திருக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த EMA பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய கவனத்தில் எடுங்க. இப்போ 20 ரூபாயில தான் இருக்கு. ரொம்ப பெரிய பிரைஸ்னு சொல்ல முடியாது. அதே நேரம் ஆல்ரெடி 40 ரூபாய்க்கு போயிருக்கு. அதனால நம்ம இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா கவனத்தில் எடுக்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு இன்னொரு ஸ்டாக்கும் காட்டுறேன் பாருங்க. அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த ஸ்டாக் கார்ஃப்ட் லிமிடெட் 427 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட 520 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அடுத்து ஒரு டைம்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம நார்மலா ட்ரெண்ட் லைனை மட்டும் பிரேக் அவுட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? இந்த கேண்டில்ல நம்ம பிரேக் அவுட் என்ட்ரி வந்து எடுத்திருப்போம். இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா அது என்ன நடந்திருக்கு பாருங்க. பிரேக் அவுட் ஆகி எந்த இடத்துல மறுபடியும் போய் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. கரெக்டா 200 EMA மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த 200 EMA ஒரு டேக் ப்ராஃபிட் லெவலா வச்சிருந்திருக்கலாம். பாருங்க 460 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஆல்ரெடி போயிருந்திருக்கு. 10% கொடுத்துருச்சு. மறுபடியும் அந்த ஸ்டாக் கீழே விழுந்து அந்த ட்ரெண்ட் லைனை எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ இதுவும் முதல்ல காட்டின உதாரணம் மாதிரியே தான். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபைனலி பிரேக் அவுட் பண்ணி இப்போ சப்போர்ட்டும் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இதனுடைய பிரைஸ் 520 ரூபாயில இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா சன் டிவி நெட்வொர்க் பாருங்க 320 ரூபாயில இருந்து ஆல்ரெடி 1000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இப்போ 550 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 8 மாசமா மெயின்டைன் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைனையும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நீங்க ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வேணும்னாலும் எடுக்கலாம். இப்போ 550 ரூபாயில இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. டவுட் வேணா அதே சன் டிவி நெட்வொர்க் தான். இதையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்குற ஸ்டாக் TCNS க்ளோத்திங். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க 670 ரூபாயில இருந்து ஆல்ரெடி 477 ரூபாய் வரைக்கும் விழுந்துட்டு அதுல இருந்து 900 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 438 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரம் 2022 இருந்து கிரியேட் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பாருங்க இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலி இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. எல்லா கேண்டிலுமே வீக்காக தான் இருக்கு. பட் வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணி வைங்க. திடீர்னு ஒரு மொமெண்டம் வரலாம். அதே நேரம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மேல 200 EMA ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க ஆல்ரெடி 200 EMA டச் பண்ணது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி ஆகியிருந்தோம்னா நம்மளுடைய டார்கெட் புக்கிங்க 200 EMA வச்சிருக்கலாம். பட் 200 EMA டச் பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக கண்டிப்பா கீழே விழும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த 200 EMA பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய அளவு மூவ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணி வைங்க. TCNS க்ளோத்திங். அடுத்ததா நம்ம பார்க்குற ஸ்டாக் ட்ரைடென்ட். ஸோ இந்த ஸ்டாக் ரொம்பவே குறைவான பிரைஸ்ல இருந்து 70 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 33 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப நாளா மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பாருங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2022 மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் நிறையவே இருந்திருக்கு. 1 2 3 4 5. ஸோ ஃபைனலி நமக்கு இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதை ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வேணா எடுக்கலாம். பாருங்க 200 EMA டச் பண்ணதும் இந்த இடத்துல செல்லிங் நிறைய நடந்திருக்கு. ஸோ இது ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வேணா எடுக்கலாம். இப்போ 33 ரூபாயில இருக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்டாக்னு சொல்லலாம். ஸ்விங் லோவும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. அடுத்ததா வோல்டாஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க
11 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட 836 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப நாளா மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 1 2 3 இப்போ ப்ராப்பரா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அதே நேரம் 200 EMA பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. இப்போ 836 ரூபாயில இருக்கு. இதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 900 ரூபாய், அதுக்கடுத்து 1050 ரூபாய்லாம் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீடெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா ரீடெஸ்ட் நோட் பண்ணீங்கன்னா இந்த ட்ரேட்ல இருந்து உங்களால பெனிஃபிட் எடுக்க முடியும். ஸோ அடுத்ததா தங்கமயில் ஜுவல்லரி. பயப்படாதீங்க, இதுல பிரேக் அவுட் எதுவும் நடந்தில்ல. இது பிரேக் அவுட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இதுல வந்து ப்ராஃபிட் புக்கிங் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நான் பிரேக் அவுட் அலர்ட்ஸ் கொடுக்க தொடங்குறதுக்கு முன்னாடியே இது வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ என்னோட என்ட்ரி பாயிண்ட் என்ன, இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த இடத்துல சரியா என்டர் ஆகிருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ ஒன்று பண்றேன். ஸோ பிகினர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாவே அந்த வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்து வர வீடியோஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா கிரிப்டோ ட்ரேடிங் ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு யூஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கிடைச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. வீடியோவை தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.